அன்னகர்கள் ஆக்கப்பட்ட சில வாலிபர்களை குறித்து பார்க்கலாம். இன்றைய வாழ்விலே திருநங்கைகள் என்பவர்கள் எள்ளி நகையாடப்படுகிறவர்களாகவும் அருவருக்கப்படுகிறவர்களாகவும் மற்றவர்களால் மதிக்கப்படாதவர்களாகவும் இந்த உலகிலே நிலைநிறுத்தப்படுகிறார்கள். ஆனால் நாம் பார்க்க போகும் இந்த பகுதியிலே 4 வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் போது அன்னகர்கள் ஆக்கப்பட்ட போதிலும் அதில் ஒருவன் அந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் அமர்ந்தான். 4 பேரும் மிக சிறந்த அறிஞர்களாக அந்த நாட்டின் அரசருக்கு ஆட்சியிலே உதவி செய்தார்கள். இது எவ்வாறு சாத்தியம் என்பதை நாம் சற்று பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்றும் என்றும் மகிமை உண்டாவதாக. இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கான ஒரு முகவுரையை நாம் கற்றுக்கொண்டோம். இன்று தானியேல் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை பார்ப்போம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் பின்னணியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 31 முதல் 37ஆம் வசனம் வரை நாம் பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதியின்படி யோகாஸ் ராஜாவாகிற போது 23 வயது உடையவனாய் இருந்தான். 3 மாதங்கள் தான் அவன் எருசலேமிலே அரசாண்டான். அவனும் தன் பிதாக்களைப் போலவே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்படிப்பட்ட நேரத்திலே அவன் எருசலேமில் அரசாளாதபடி எகிப்து தேசத்தின் பார்வோனாகிய நேகோ என்பவன் அவனை பிடித்து கட்டி வைத்து 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக விதித்தான். அது மட்டுமல்ல, யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக வைத்தான். இந்த எலியாக்கீமின் பெயரை யோயாக்கீம் என்று அவன் மாற்றிவிட்டான். யோகாசை கட்டி எகிப்திற்கு கொண்டு போனான். அங்கே அவன் மரணம் அடைந்தான். இப்படி யோயாக்கீம் எருசலேமிலே அரசனாக இருந்த காலத்திலே முதலாவதாக நேபுகாத்நேச்சார் எருசலேமிற்கு எதிராக படையெடுத்து வந்தான். கிறிஸ்துவுக்கு முன் 604ஆம் ஆண்டிலே எருசலேம் நகரம் பிடிக்கப்பட்டது. ஆனால் எருசலேம் அழிக்கப்படவில்லை. முதலாவது ஒரு கூட்ட மக்களை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு பிடித்து சென்றான். அந்த முதல் கூட்டத்தில் தான் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இருந்தார்கள். மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மற்ற மக்களும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இந்த யோயாக்கீம் மரணம் அடைந்த பின் அவனுடைய மகனான யோயாக்கீன் அரசனானான். இவனும் கிறிஸ்துவுக்கு முன் 598ஆம் ஆண்டிலே நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக கலகம் செய்தான். மீண்டுமாக எருசலேம் முற்றுகையிடப்பட்டது. இப்பொழுது யோயாக்கீனும் அவனுடைய தாயும் மற்றும் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்த பாத்திரங்களும் பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டது. மட்டுமல்ல, இன்னும் ஒரு பெருங்கூட்ட மக்களும் சிறை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இந்த 2வது கூட்டத்திலே ஒருவராகத்தான் எசேக்கியேல் சென்றிருக்க வேண்டும். இதை குறித்து 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6 முதல் 16ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். யோயாக்கீனை தொடர்ந்து அவனுடைய சித்தப்பாவான மத்தனியாவை ராஜாவாக வைத்தான். அவனுடைய பெயரையும் சிதேக்கியா என்று மாற்றினான். அவன் 11 வருடங்கள் எருசலேமை அரசாண்டான். அவனும் நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக கலகம் செய்தான். இப்பொழுது 3வது முறை நேபுகாத்நேச்சார் எருசலேமிற்கு எதிராக படையெடுத்து வந்து தேவனுடைய ஆலயத்தை உடைத்து போட்டு எருசலேமை தீக்கொளுத்தினான். சிதேக்கியாவின் குமாரர்கள் அவன் கண் முன்னால் கொலை செய்யப்பட்டார்கள். மட்டுமல்ல, சிதேக்கியாவின் கண்களும் பிடுங்கப்பட்டன. இது கிறிஸ்துவுக்கு முன் 588, 587ஆம் ஆண்டுகளிலே நடைபெற்றது. இவை அனைத்துமே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 13ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாகும். எரேமியாவும் எசேக்கியேலும் கள்ள தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களை குறித்து எச்சரித்தார்கள். எருசலேம் அழிக்கப்படும் என்பதை குறித்து அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறியது போலவே எருசலேம் அழிக்கப்பட்டது. தானியேல் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இந்த காலகட்டத்திலே சில பாத்திரங்கள் தான் கொண்டு போகப்பட்டன.
மீதியிருந்த பாத்திரங்கள் யோயாக்கீன் சரணடைந்த பொழுது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல நேபுகாத்நேச்சார் இவை எல்லாவற்றையும் எடுத்து சென்று சினையாரில் உள்ள தனது தேவனின் ஆலயத்திலே கொண்டு வைத்தான். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பின்னால் நேபுகாத்நேச்சாரின் பேரனான பெல்ஷாத்சார் அவற்றை எடுத்து விருந்திலே பயன்படுத்துகிறதை பார்க்க போகிறோம். சரி, கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். எந்த நாட்டிலிருந்தும் சிறைப்பிடிக்கப்பட்டவைகளில் சிறந்தவற்றை நேபுகாத்நேச்சார் தனக்காக எடுத்துக்கொள்வான். அவர்களின் அறிவு திறமையை தீர்மானிக்க அவர்களுக்கு சோதனைகள் வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாபிலோன் ராஜாவுக்கு ஆலோசனை வழங்க ஞானிகளாக இருக்க பயிற்சி பெற்றனர். இந்த குழுவிலே தான் தானியேல் சேர்க்கப்பட்டதையும் ராஜா அவர்களிடம் ஆலோசனை கேட்பதையும் நாம் தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். இந்த அஸ்பேனாசை குறித்து 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டது போல உன் சந்ததியாராகிய உன் குமாரரில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளின் நிறைவேறுதலின்படி தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ராஜாவின் அரண்மனையிலே ஞானிகளின் வரிசையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அங்கே அவர்கள் அன்னகர்களாக்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்களின் கருத்து என்னவென்றால், தானியேல் இவ்வாறு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது அவன் 17 வயதாக இருந்தான். அவன் அன்னகராக்கப்பட்டபடியினாலே திருமணம் செய்யாமல் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தான். இந்த வாலிபர்கள் அன்னகர்களாக்கப்பட்டாலும் அவருடைய ஞானம் பாதிக்கப்படவில்லை, மனநிலை பாதிக்கப்படவில்லை. இவ்வாறு ஆக்கப்பட்டபடினாலே முழு கவனத்தோடு ராஜாவின் காரியங்களை கவனிக்கிறவர்களாக இருந்தார்கள். தங்கள் முழு வாழ்க்கையையும் நேரத்தையும் இதற்காக ஒப்பு கொடுத்தார்கள். இவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ராஜா அப்படி செய்தான். எனவே நாம் அறிவது போல வாலிபனான தானியேலும் இந்த குழுவிலே இருந்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். வேத வசனங்களை எழுதும்படியாக தேவன் பயன்படுத்தியவர்கள் ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள். அறிவற்றவர்களால் இது எழுதப்படவில்லை. மோசே எகிப்தின் சகல ஞானத்திலும் போதிக்கப்பட்டான். அந்நாட்களிலே எகிப்து ஞானத்திலே மிக முன்னிலையிலே நின்றது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை கணக்கிட்டு வைத்திருந்தார்கள். பூமி உருண்டையானது என்பதை அறிந்திருந்தார்கள். பின்னால் வந்த சில கிரேக்கர்கள் தான் பூமி தட்டையானது என்றார்கள். அந்நாட்களிலே அவர்களைத்தான் விஞ்ஞானிகள் என்று கூறினார்கள். அந்த காலத்து விஞ்ஞானம் பூமி தட்டையானது என்றுதான் கூறியது. ஆனால் வேதம் ஒருபொழுதும் அவ்வாறு கூறவில்லை. பூமி உருண்டையானது என்பது மிக தெளிவாக ஏசாயா 40:22 கூறப்பட்டுள்ளது. தானியேலும் குறிப்பிடத்தக்க ஒரு இளைஞனாய் சிறந்து விளங்கினான். நேபுகாத்நேச்சாரின் அரண்மனையிலே பரீட்சை செய்து பார்க்கப்பட்டவர்களிலே முதன்மையாக தானியேலும் தேறி இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் அதிகமான பகுதிகளை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலும் குறைந்தவர் அல்ல, சிறந்த கல்விமான், நன்றாக படித்து அறிந்தவர். அந்த காலத்திலே சிறந்த முறையிலே கல்வி பயின்றவர்களைத்தான் தேவன் பயன்படுத்தினார். அந்நாட்களின் ஞானத்தை குறித்து நாம் குறைவாக எண்ணவே முடியாது. பலர் ஞானத்திலே மிக சிறந்து விளங்கினார்கள். ஞானத்திலே சிறந்து விளங்கினவர்களை தேவன் பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட அனைத்து கல்வி அறிவையும் தானியேல் பெற்றுக்கொள்ளப் போகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இந்த ராஜாவின் உணவு மெய்யான தேவனை அறியாத ஒரு மனிதனின் உணவு.
சுத்தமில்லாத மிருகங்களும் இவைகளிலே இருந்திருக்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தானியேல் ஒரு யூதன், மோசையின் பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்த ஒரு யூதன். அவர்கள் கற்றுக்கொண்டது போல குறிப்பிட்ட சில மிருகங்களின் கரியை அவர்கள் சாப்பிடுகிறதில்லை. சில மீன்களையும் சில பறவைகளையும் அவர்கள் உணவிலே எடுத்துக்கொள்கிறதில்லை. தொடர்ந்து பாருங்கள், தானியேல் 1 அதிகாரம் 6, 7 வசனங்கள். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். நேபுகாத்நேச்சாருக்கு பெயர்களை மாற்றுவதிலே ஒரு நாட்டம் இருந்திருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? 2 ராஜாக்களின் புத்தகம் 23 அதிகாரம் 34 வசனத்திலே யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக வைத்து அவனது பெயரை யோயாக்கீம் என்று மாற்றினான். 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 17 வசனத்திலே யோயாக்கீமை சிறைபிடித்து கொண்டு போகும் பொழுது அவனுக்கு பதிலாக அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். இப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறது போல தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் பெயர் மாற்றம் செய்கிறான். தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்று பெயரிடுகிறான். பாகால் தெய்வத்தை வணங்குபவன் என்பதுதான் அதன் பொருள். அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவிற்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, பெயர் மிக மிக முக்கியமான ஒன்று. பெயர் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? மோசே கர்த்தரின் நாமத்தை கேட்டபொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் கூறினார். நான் யாராக இருக்கிறேனோ அதுவே என்னுடைய பெயர் என்றார். இந்நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ பெயரிடுவதை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஜெபத்தோடு கூட அர்த்தமுள்ள பெயரை நீங்கள் தெரிந்தெடுங்கள். ஏன் அந்த பெயரை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதையும் அவர்களுக்கு நினைவிலே இருக்கும்படியாக கற்றுக் கொடுங்கள். இன்று பல கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இதை குறித்து கவனமாக இருக்கிறதில்லை. ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே இதுவரை நீங்கள் கவனமற்றவர்களாக இருந்திருப்பீர்கள் என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்துவார் என்றால் அதை குறித்து இனியாவது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உங்களை அன்போடு நினைப்பூட்டுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக வர வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற பெயரை கொடுப்பதுதான் அந்த பிள்ளைகளுக்கும் கவனத்தோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். தானியேல் என்றால் தேவன் எனது நீதிபதி. தானியேல் 1 அதிகாரத்திலே தானியேலும் அவனது 3 நண்பர்களும் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்காக உறுதியாக நிற்கப் போகிறார்கள். இவர்கள் அனைவருமே தானியேலைப் போலவே 17 வயதுடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். டாக்டர் அர்னோ என்பவர் தானியேல் 14 வயதுடையவனாய் இருந்திருக்க வேண்டும் என்கிறார். சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் சுமார் 20 வயது இருந்திருக்க வேண்டும் என்கிறார். எனவே சுமார் 17 வயதுடையவராக தானியேல் இருந்திருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 1 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த வாலிபன் உண்மையாகவே தேவனுக்காக மட்டுமே வாழ உறுதியாக தீர்மானித்து விட்டான். அதுவும் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே உறுதி கொண்டான். சாதாரணமான சூழ்நிலையாக இருக்கும் என்றால் இது தீமையான முடிவையே கொண்டு வரும். இங்கே வெளிப்படையாகவே தானியேல் இந்த போட்டியிலே சிறந்த வெற்றி பெற எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. நேபுகாத்நேச்சாரை பிரியப்படுத்த அவன் முயற்சிக்கவில்லை. இந்த உலகத்திலே நம்மை சுற்றி காணப்படுகிற பலவிதமான காரியங்களுக்கு ஒத்துப்போகிறவர்களுக்கு இது எதிரடையாகவே காணப்படுகிறது. பாபிலோனில் இருக்கும் பொழுது பாபிலோன் மக்களைப் போல வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. அவனுடைய மனதிலே புதிய ஒரு எண்ணம் இருந்தது, புதுப்பிக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருந்தது. தன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்று, தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதி தானியேலின் உள்ளத்திலே இருந்தது.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தீர்க்கமாக கிறிஸ்துவுக்காக தீர்மானிக்க வேண்டிய நேரங்களிலே நாம் உலகத்தோடும் பாவத்தோடும் உலக பழக்க வழக்கத்தோடும் ஒத்துப்போய் விடுகிறோமா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இந்த வாலிபர்கள் இங்கே மீதி இருந்த யூதர்களின் பிரதிநிதிகளாக நிற்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் ரோமர் 11:5 பவுல் சொல்லும் பொழுது, கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த வாலிபர்கள் ராஜாவின் உணவை புசிக்க விரும்பவில்லை. பாபிலோனியர்களின் உணவுக்கு எதிராக கலகம் பண்ண போகிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் உட்பிரகாரமாகவும் வெளிப்பிரகாரமாகவும் பாபிலோனின் அரண்மனையிலே உள்ளவர்கள் இவர்களை பாபிலோனியர்களாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். பாபிலோனியர்களைப் போல உணவருந்த வேண்டும், பாபிலோனியர்களைப் போல உடை உடுத்த வேண்டும், பாபிலோனியர்களைப் போல சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முயற்சி. ஆனால் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராகமம் 11:44 முதல் 47 வரை. நான் உங்கள் தேவனாய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். சில உணவு வகைகளை யூதர்கள் உட்கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். தெய்வ பக்தி உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு வகைகளையும் தொடுகிறதில்லை. தானியேலும் அவனது நண்பர்களும் நசரேயர்களாக திராட்சை ரசமும் குடிக்காதவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், எண்ணாமும் 6:3. அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும். மேலும் ஏசாயா கூறிய வார்த்தைகளையும் அப்படியே கைக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறார்? ஏசாயா 52:11, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொழாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஆனால் இந்நாட்களிலே விசுவாசிகளுக்கு எந்த உணவு பட்டியலும் கொடுக்கப்படவில்லை. 1 கொரிந்தியர் 10:25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், மற்றவர்களுக்கு இடையூறாய் இராதபடி நீங்கள் எதையும் புசிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:25 முதல் 27 வரை. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனது இருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிற எதையும் புசியுங்கள். முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகள் புதிய விசுவாசிகளை குறித்து எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிய விசுவாசிகள் இடரல் அடைவதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் காரணமாக இருக்கக்கூடாது. எனவேதான் பவுல் 1 கொரிந்தியர் 8:8 இவ்வாறு கூறியிருக்கிறார்: போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினால் எனில், புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அங்கே பாபிலோன் தேசத்திலே அந்த இளைஞர்கள் தேவனுக்காக உறுதியாக நிற்க தீர்மானம் செய்து விட்டார்கள். இவர்கள் தங்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற எப்படி முயற்சி எடுத்தார்கள், அதன் விளைவு என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தபடினாலே தண்டனை வருகிறது என்பதை முன் அறிவித்தாலும் அவர்கள் மனம் திரும்பாமல் தொடர்ந்து தேவனை துக்கப்படுத்தினதினாலே தேவன் அவர்களை நேபுகாத்நேச்சார் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தில் வாழக்கூடாது. ஒருவேளை தவறி விழுந்திருக்கலாம்,
ஆனால் தொடர்ந்து நீங்கள் பாவத்திலே வாழ்வது நமக்கு நாமே தண்டனையை வருவித்துக் கொள்வதாகும். எந்த காரியத்தை குறித்தாவது தேவன் இந்த நாளிலே உங்களை எச்சரித்திருப்பார் என்றால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய பலனையும் நாடுங்கள். அவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். இரண்டாவதாக, நேபுகாத்நேச்சார் எல்லாருடைய பெயர்களையும் மாற்றினான் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் அவர்களை அவர்களாக வாழ விடாமல் தான் விரும்புகிற மனிதர்களாக மாற்ற விரும்பினான். இன்று நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம்? அப்படி என்றால் அதற்கு ஏற்றபடி சரியான அர்த்தமுள்ள பெயர்களை அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க தீர்மானம் செய்வோமா? மூன்றாவதாக, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தானியேல் எப்படி தன்னுடைய உள்ளத்திலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று எண்ணி குறிப்பிட்ட காரியத்தை குறித்த உறுதியான தீர்மானம் உள்ளவனாய் காணப்பட்டானோ, அதே போல நாமும் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்பதை குறித்த தெளிவான உறுதியான தீர்மானம் எடுக்காமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் திட்டவட்டமான வளர்ச்சி பெற முடியாது. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் நீர் எவ்வளவு கரிசனையும் உள்ளவராய் இருக்கிறீர். சரியான நேரத்திலே நீர் எங்களை கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு பூரணமாய் கீழ்ப்படிய உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தனி நபர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, வேத புத்தகம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியை நீங்கள் வாசித்து அடுத்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற ஆயத்தமாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நேபுகாத்நேச்சார் அரண்மனையில் பிரதானிகளின் தலைவன் யார்? நேபுகாத்நேச்சார் அரண்மனையில் பிரதானிகளின் தலைவன் யார்? ஆப்ஷன் ஏ மேல்ஷார், ஆப்ஷன் பி பேயோன், ஆப்ஷன் சி அஸ்பெனாசு. சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த நாளின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஆழ்ந்த தியானித்தால் தானியேல் மற்றும் அவரின் நண்பர்களின் விசுவாச வாழ்க்கை மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். சிறு வயதில் சிறைப்பிடிப்பு, அன்னகர்களாக்கப்படுதல், சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் என்று இத்தனை வேதனைகளுக்கு மத்தியிலும் தங்கள் தேவனுக்கு என்று தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள 3 பேரும் தீர்மானித்ததை நாம் பார்க்கிறோம். உணவு கூட தங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போன இடத்தில் உள்ள அதிகாரிகளிடம் கூட தைரியமாக பேச வைத்தது என்ன? தேவன் மீது உள்ள விசுவாசமும் அவர்களின் பக்தி வைராக்கியமும் தான். எதுவும் எதிர்பாராத விசுவாசம். இன்று நாம் அப்படி ஒரு சூழலில் இருந்தால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5.